السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: قال أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدين النصيحة، كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ரமதான் அடைகிற பாக்கியத்தை தந்து அதில் கிட்டத்தட்ட நாங்கள் 7 நாட்கள் நோன்பு பிடிச்சிட்டு 8வது நோன்புல நாங்கள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் அவதானிச்சிருக்கோம். கடைசியாக ஒரு 2 மாசமா மஸ்ஜிதில் ஒரு துவா ஓதப்பட்டிருக்கிறோம். اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. يا الله, ரஜபுடைய மாசத்துக்கு வந்துட்டோம். இந்த ரஜபுட மாசமும் இந்த ரஜபுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாபான், இந்த 2 மாசத்திலையும் பரக்கத் செஞ்சுட்டு வபல்லிகனா ரமதான், இந்த 2 மாசத்துக்கு பிறகுவார இந்த ரமதானை எங்களுக்கு அடைய செஞ்சது அல்லாஹ்வுக்கு நாங்கள் துவா கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கருத்துப்பட துவா கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ், ரமதானுக்கு இவ்வளவு கிட்ட வந்துட்டு எனக்கு மௌத்த தந்துட, இவ்வளவு க்ளோஸ் ஆகிட்டோம், இவ்வளவு ரஜபுடைய மாசம் மட்டும் வந்துட்டோம், இந்த 2 மாசத்துல நோம்பு, இப்படி ரமதான் இருக்கிற கட்டத்துல யாரெல்லாம் மௌத்த தந்துடாம அந்த ரமதான் அடையிற வாக்கியத்தை மட்டும் நசீபாக்கு என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, போன வருஷம் எங்களோட நண்பர்கள், எங்களோட ஃபேமிலியில் இருந்த சிலவங்க ரமதான் இருந்தாங்க, இன்றைக்கு இல்லை. ஆனா அவங்க யாரும் கொஞ்சம் சரி நினைச்சு பார்க்கல 2026 இந்த ரமதானுக்கு நாங்க ஈக்க மாட்டோம், யாரும் சரி கொஞ்சம் சரி நினைச்சு பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த ரமதான் இந்த மாசத்தை எனக்கு சிலவங்களை பார்த்தா வேலைக்கு உட்கார்ந்துக்கிறாங்கல்ல, 50 வருஷம் ரமதான் அடைஞ்சு உட்கார்ந்து 50 years of ரமதான் பாக்கி இல்லை. நான் 30 வருஷம் நான் முடிச்சுக்கிறேன். அல்ல, எனக்கு 30 ரமதான தந்திக்கிறேன். இந்த மாதிரி 40 வருஷம் நோம்பு பிடிச்சும் உட்காந்துருக்கீங்க. 50 லைலத்துல் கத்ர் பள்ளியில அழுதாலும் உட்காந்துருக்கீங்க. 50 லைலத்துல் கத்ர் வாய்க்கல இல்லை, 50 ரமதான வாய்க்கல இல்லை. ஒரு நோம்பு சரியா பிடிச்சா போதும் சொர்க்கம் போகும். ஒரு நோம்ப சரியா பிடிச்சா சொர்க்கம் போயிடும். நான் கேட்கிற சகோதரர்கள், ஒரு மனிதன் எப்படி 50 வருஷம் நோம்பு பிடிச்சி நடந்து போய் மாறும்? ஒரு நோம்பு பிடிச்சா சொர்க்கம் போகும், ஒரு நோம்பு போதும். ஆனா ஒரு மனிதன் 50 வருஷம் நோம்பு பிடிச்சிருக்கிறார், 60 வருஷம் நோம்பு பிடிச்சிருக்கிறார், உதாரண நோம்பு பிடிச்சிருக்கிறார், பசியோட இருந்து நோம்பு பிடிச்சிருக்கிறார், ஒரு நாள் கணக்கியம் இல்லை, அப்பயும் அவன் நோம்போட இல்லை, தியாகத்தோட நோம்பு பிடிச்சிருக்கிறார். 50 வருஷம் கண்டினியூவா நாளையும் பிடிச்சிருக்கிறார், ஆனாலும் அவரை நோம்புறார். அது சாத்தியம். அவளை நோம்பு பார்த்தா பயங்கரமா அமைக்கும். நோம்பு பிடிக்காம இல்லை, எத்தனை நோம்பு பிடிச்சிருக்கிறார், 30 வருஷம் 40 வருஷம் அதுக்கு அழைக்காம நோம்பு பிடிச்சிருக்கிறார். ஆனாலும் நான் போறேன். இது ஒரு பிரச்சனை. என்ன சொல்றது, இதை பத்தி நான் யோசிக்க வந்தேன். ஏன் அப்படி நடக்குது? ஒரு நோம்பு பிடிச்சா போதும், எந்த நோம்பு சொல்றேன் எல்லாம் இன்னும் சொல்றேன். கூறி தமிழ்நாடு அவரை கண்டார்கள், எனக்கு இல்லை, நான் அவரை கண்டிருக்கேன். நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன், இந்த ஒரு கொடியை கொண்டு போய் வைக்கிறேன், அது தவறு இல்லை, அது கூலி, அது தவறு இல்லை. அப்புறம் நான் என்ன கண்ட சொல்றேன், நான் யாரும் அவரும் பார்க்கல இருந்தாங்க. அது ஒரு உடம்பு பிரச்சனை மாதிரி. சின்ன பிள்ளைக்கு சின்ன குழி தோன்றுவோம், பெரிய ஒரு தினம் செஞ்சாலும் அந்த தினத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழி தோன்றுவோம். அது குழி, அது தவறு இல்லை. யாரும் நான் யாரும் அவரை பார்த்து இல்லை. சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். இது தவறு. அதை நான் ஏன் பார்க்கல, அந்த தவறு பார்க்க முடிகிறாங்க. அல்லாஹ் அந்த நபரை சொர்க்கம் பண்ணா அந்த சொர்க்கத்தின் பூஜை விளையாட எப்படி இருக்கும், நரம் பண்ணா அந்த நரம் படுகொலை எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நாம பார்க்கல. அந்த கண்ட உபரிகளை கேட்கப்பட்டால் தமிழ் நோம். இப்ப நீங்க அந்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க துணியார் என்ன தர வந்து நீங்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்டா அவர் சொல்லுவாங்க, எவ்வளவு ரமதான் நான் திருப்பி உலகத்துக்கு போயிட்டு ரமதான் வாங்குறது ஒரு நாள் எனக்கு கிடைக்கிறது நான் விரும்புறேன். ஒரு நாள் ஜஸ்ட் ஒன் டே வீட்டில் 7 நாள் முடிஞ்சு ஆல்ரெடி முடிஞ்சு. ஒரு நாள் எனக்கு நாங்கள் வரோம் தவிர எல்லாரோட பயங்கரத்தை நாங்களும் சொல்லுவாங்க, வெளியே வந்து எனக்கு ஒன்று போகுது. சமூகங்களை நான் கேட்கிறேன், ஒரு
மனிதனுக்கு ஒரு நோம்பு குடிச்சே சொந்தத்துக்கு அவற்றை வேற பதிவு செய்ய என்றால் 50 வருஷம் நோம்பு குடிச்சு எப்படி நடந்து போனார்? 50 வருஷம் நோம்பு குடிச்சு எப்படி அவரோட நோம்பு பயங்கரமா இருந்துச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல நான் நோம்ப கண்டுக்கு ஒரு காரணம் சொல்றான். அந்த காரணம் எல்லாத்தையும் நான் விட்டு போட்டு நோம்பு குடிச்சோம். அல்லாஹ் குர்ஆன்ல ரமலான் பத்தி பேசும்பொழுது நோம்பு பத்தி பேசும்பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்றான். நான் இந்த நோம்பு வரும் மீட்டி தான் நோம்பு நாங்க முழு ஆய்வாளர் ஒன்றி குடிக்கிற விஷயம் ஒன் டைம் எவ்ரி இயர் இப்படி டைம் வந்து முடியுது. நான் சொல்றேன் இதுதான் அவங்களுக்கு நன்மைக்கு ஒரு காரணம். அந்த காரணத்தை நாங்கள் எல்லாரும் தூக்கி இருக்கிறோம். நான் நினைச்சுக்கொண்டு நோம்புல அல்ல எதிர்பார்க்கிறது சுபகுதிந்தா மகளிர் வந்து தின முடியாது. தராவிகள் என்பது 20 தொகுதியில சொல்லணும், புராண நிறைய ஓதணும், சித்திர நிறைய தெரியணும், இதெல்லாம் செய்யணும். கட்டாயம் செய்யணும் விஷயம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா நீங்க இதெல்லாம் செய்ய முடியும்னு தெரியும். அதனாலதான் ஒரு மனிதன் 50 வருஷம் நோம்பு குடிச்சு நரகத்துக்கு போறார். 50 வருஷம் நோம்பு குடிச்சு பசியில மனுஷன் நரகத்துக்கு போறாரு. காரணம் என்ன? அவர் பசியில இருந்தார், நோம்பு விடல. நோம்பு குடிச்சாரு, குர்ஆன் ஓதினாரு, தராவி இருந்தாரு, கியாமுல் இருந்தாரு, நோம்புல நிறைய நன்மைகள் செஞ்சாரு, சதகா கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சுட்டும் நரகத்துக்கு போறாரு. காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற முதலாவது காரணம் நான் ஏன் நோம்பை தந்தது நம்ம விட்டுருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நான் உங்களுக்கு ரமலான கடமையாக்கியிருந்து நோம்பை கடமையாக்கியிருக்குள்ள காரணம் நிறைய அமல் செய்யறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நீங்க எல்லாம் தக்வாதாரிகளா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இத்தகில் மஹாரிம தகுன் அஹ்பதன் நார். ஆகப்பெரிய தக்வாதாரி யார் தெரியுமா? நிறைய நன்மை செய்யறது இல்லை. ஆகப்பெரிய தக்வாதாரி பாவம் செய்யாம தன்னை கட்டுப்படுத்துறது. பாவம் விட்டுறவர் இதெல்லாம் முதலாவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரமலான நாளில் முதலாவது தந்தை நன்மை செய்யறது இது இரண்டாவது. முதலாவது வாழ்க்கையில பலவீனங்களை பாவம் இருந்தா அந்த பாவத்தை கலத்தி வீசணும். இதுதான் நான் ஒரு நோம்பு தந்தேன். 50 வருஷம் நோம்பு குடிச்சிக்கிறாரு, 50 வருஷம் சிகரெட் குடிச்சிக்கிறாரு. எப்படி நோம்பு சொல்றது? நோம்பு குடிச்சிட்டும் அவர் நடந்து போறாரு. அவரு நன்மை செய்யாம இல்லை, நிறைய நன்மை செஞ்சார். ஆனா வாழ்க்கையில் ஒரு பாவம் அவர் உடலே இல்லை. அவர் தவறு போக்காட்டி அந்த பாவம் அவர் குடிச்சு கொண்டே இருந்துச்சு. 50 வருஷம் நோம்பு குடிச்சிக்கிறார், 50 வருஷம் மியூசிக்கே கேட்கிறார், 50 வருஷம் கண்ணால ஹராமான எல்லாம் நச்சீசையும் பார்த்துக்கிறார், 50 வருஷம் அவருடைய வியாபாரம் துப்புறவே இல்லை. வட்டியில விற்றாரு அவருடைய முழு பிசினஸ் காலத்தில் அதிகமான காலம் கழிஞ்சிக்கிட்டு ஹராத்திலே கழிஞ்சு 50 வருஷம் நோம்பு குடிச்சிக்கிறார். 50 வருஷத்துக்கு எடுத்த இடத்துல கடன் கூட திருப்பி கொடுத்தே இல்லை. அன்பானவர்களே, இப்படி நோம்பு குடிக்கிறார்கள் தான் நோம்பு 50 குடிச்சு 60 குடிச்சு மறுபடியும் நடந்து போற நேரம் உண்டாகுமே. ஒரு மனிதர் நோம்புல குடிச்சிக்கிறாரு, இந்த வருஷம் நான் இவ்வளவு காலம் குடிச்ச நோம்பு போகுது, இந்த நோம்புல இத்தனை வருஷம் குடிச்ச சிகரெட்டை நான் ஒதுக்குறேன். நோ ஸ்மோக்கிங். இது போல ஸ்மோக்கிங் என்றது இல்லை இந்த வாழ்க்கையில. ஒரு நோம்பு போது சொல்ல போறோம். நான் ஒரு மிஸ்டேக்கள் கிடையாது. ஒரு நோம்பு போதும் சொல்ல போறது. நோம்புக்கு வந்திக்கிறாரு, ரமலானுக்கு வந்திக்கிறாரு, முடிவு பண்ணிக்கிறாரு. இந்த வருஷம் மியூசிக் மியூசிக் பயங்கர தெரிவிட்டா ஒவ்வொரு ஜும்மாலையும் அதை பத்தி பேசும். ஒவ்வொரு ஜும்மாலையும் இன்னைக்கு ஒரு பேச வேண்டிய ஒரு டாபிக் என்ன மியூசிக்கா பேசணும். இன்னைக்கு நான் மியூசிக் சும்மா சிம்பிளா நினைச்சிட்டோம். மியூசிக் என்ன, அது என்ன தாவோ அன்பானவர்களே, ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஹிபுன் நிஃபாக். அது பயங்கர என்ன தெரியுமா? மியூசிக் கேட்கிறார்கள், குர்ஆன் படிக்கிறார்கள். நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க, பாட்டு கேட்கிறாரு, ஒரு குர்ஆன் ஒரு நாள் மியூசிக்கும் கேட்கிறாரு, நல்லா சொல்லுவார் நடக்காது. எந்த மனிதன் மியூசிக் கேட்கிற பழக்கம் வைக்கணும். அன்பானவர்களே, அன்பான பெற்றோர்களே, மியூசிக் பயங்கர தெரியும். அவங்களோட பிள்ளைய அவங்க பக்கத்தில் ஆகணும். இன்னைக்கு நம்ம பிள்ளையில ஹராத்துல இருந்து பயங்கரமான சில விஷயம் பாதுகாப்பு. இன்னைக்கு வாப்பமாக மட்டும் மியூசிக் பயங்கர தெரியுதுன்னா பெற்றோர்கள் பிள்ளைகள் அந்த பக்கத்தில் ஆக மாட்டீங்க. இது தெரியாது. வீட்டுல மியூசிக் போட்டாலும் உங்களுக்கு சொல்றத வாப்பா, வெஹிக்கல் ஏறினாலும் சுகானது சாதாரண முன்னது சாதாரணோட சில வெஹிக்கல் மியூசிக் தான் போகும். இங்க இருந்து நோடல் ட்ரிப் போயிட்டு 5 hours drive, 4 hours drive, continuous music. அன்பானவர்களே, இப்படி மியூசிக் கேட்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கு இதை நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த பாவம் எப்படி யாரும் செய்தா ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எல்லாம் என்ன பெரிய அப்படி வீட்டுல நடக்கிறது, வீட்டுல நடக்கிறது இல்லை. வீட்டுல ஒரு பிள்ளைகளுக்கு வரைக்கும்
கொண்டு சொல்லி வச்சும் இல்லை. நினைச்சா மியூசிக் போடையும், நினைச்சா படம் பார்க்கையும், நினைச்சா வெஹிக்கல்ல போனா மியூசிக் போடையும். அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி ஒரு சிம்பிளான ஒரு அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு ஜும்மாலையும் பேசப்பட வேண்டும். அவ்வளோ சாதாரணமாக மியூசிக் ரமதானே யோசித்தார். ஒரு மனுஷன் நோம்பை பிடிச்சிக்கிறார், இந்த நோம்புல முடிவு பண்றாரு, பிடிச்ச நோம்பு இவ்வளவு காலம் கழிச்சுட்டு பரவாயில்ல, இந்த நோம்புல எங்க வீட்டுல நாங்க ரமதானுக்கு ஆஃப் பண்ணி டிவி ஃபேமிலியோட மனைவா பண்ணி சொல்றாரு, இதுக்கு பிறகு மட்டும் எங்க வீட்டுல டிவியை நாம ஆன் பண்றது இல்லை. ஒரு நோம்பு போது சொர்க்கம் எல்லாம் நிகழ்ச்சிகிட்டே இருப்பாங்க. நன்மை செய்கிறத விட, கிறிஸ்துவ தராவி சொல்லுகிறத விட, குர்ஆன்கள் நிறைய ஓதுறதை விட அதெல்லாம் முதலாவது எதிர்பார்க்கிறான். இந்த விஷயமும் நல்லது, இதை செய்யணும். அல்லாஹ் ஒரு மனிதன் சகோதரர்களை நிறைய நன்மை செஞ்சு அதிகத்தை விட ஒரு பாவம் செய்யாம அல்லாஹ் சொல்லவே தான். ஒரு மனிதன் உதாரணத்துக்கு இஷாக்கு தக்பீர் தொழுதாரு எவ்வளவு குறைஞ்சிக்கிறாருன்னா சுபம் பாவம் சொல்றாரு. ஒரு கணக்கு சும்மா வச்சு கொடுக்க 1000 ரூபாய் அந்த டைம்ல தொழில்பார் 1000 ரூபாய் எவ்வளவு நன்மை சுஜூத் இருக்கு சுபஹானல்லாஹ். எழுதாங்க நீங்க 1000 ரூபாய் தொழுகிறதை விட ரோட்ல போகும்போது ஒரு உங்களை பண்ணா ஒரு கண்மாவே கீழே போடுறது அதாவது இன்னும் இருக்குமா? நீங்க 1000 ரூபாய் தொழுது அல்லாம அடைகிறத விட, நீங்க ஒரு குர்ஆன் ஓதி அல்லாம அடைகிறத விட, அல்லாஹ் தடுத்தவங்க செய்யாம நான் சொன்னவங்க செய்யாம. அதனால சகோதரர்களே, நன்மைகள் நிறைய செய்வோம். ஆனால் அல்லாஹ் ரமதான காலத்துக்கு முதல் நோக்கம் பாவத்துக்கு வரப்போது எங்களை மாற்றம் சொல்லுது. அதுல இந்த நெகோசியேட் பண்ண பாவத்துல நெகோசியேஷன் இல்லை. பாவத்துக்கு வரும்போது எங்களை மாற்றம் சொல்லி 100 தரையிலே ஆகும். அதை செய்யவே கூடாது, கொஞ்சம் செய்யக்கூடாது. இப்ப அவங்க அந்த சமூகத்திலே அமலே இல்லாம இருப்பாங்க, ஆனா சொல்றதுக்கு பேசுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை பாவம் இல்லாததான் விட்டு போவது. ஆனா ஒரு மனிதன் நிறைய நன்மை செஞ்சிருப்பார், அவற்றிலிருந்து ஒரு பாவம், அவற்றிலிருந்து ஒரு பாவத்தினால் நடந்து போயிருப்பார், ஒரு பாவத்தால் நடந்து போயிருப்பார். எனக்கு ஒரு சம்பவம் வருது. ஈஜிப்ட்ல ஒரு சம்பவம் நடக்குது சகோதரர்களே. ஒரு மனிதன் ஒரு நாள் கனவுல கண்டால் அவர்கிட்ட நேரம் அடுத்து ஒரு சார்பு உட்கார்ந்து குட்டி போற மாதிரி. 2வது நாளும் சேம் நாள் வரும். முதல் நாள் இதற்கு டென்ஷன் என்ன ஆயிடுது. 2 நாள் ஒரே கனவு, ஒரே மெசேஜ். மஸ்ஜித் அதற்கு வந்து மஷூரா கேட்டாங்க, எப்படின்னா 2 நாள் ஒரே கனவு கண்டனி என்ன அர்த்தம் இதில் சொன்னாலும் சில பேர் தான் அவங்களுக்கு அவரை ரொம்ப கூட்டி சொல்றாங்க தெரியாது. இவர் வந்து தூங்கிட்டார். 2வது நாள் முடிவு பண்ண பேசல. 3வது நாளும் அதே கனவு அதே மெசேஜ். அவங்களுக்கு கூட்டி போறாங்க. அடுத்த நிமிஷம் அதோட தட்டி சொன்னாராம், அவங்களோட இப்படி நான் 3 நாள் கழிச்சு ஒரே கனவு பார்த்தேன். அதனால அல்லாஹ் ஏதோ ஒரு செய்தி எனக்கு அனுப்புறான், உங்களே உட்கார்ந்து போய் போக சொல்லி நீங்க உட்கார்ந்து வர்றது தெரியாது. அவர் சொன்னாலும் எல்லாம் வந்தது. 2வது நான் வந்து வாழ்க்கையில சொல்லுதே இல்லை, ஜும்மாவே நான் இன்னும் வருஷமா சொல்லுது இல்லை, என் வாழ்க்கையில நான் சொல்லுதே இல்லை. இவர் சொன்னாராம் நான் உலகத்தை படிச்சுட்டாரு. அப்புறம் சொன்னாராம் தொழிலுக்கு முடிஞ்சது கொஞ்சம் கிளீன் பண்ணணும், கொஞ்சம் சுத்தப்படுத்தி போகணும், உது செய்ய பண்ணிக்குது. அந்த சிஸ்டமும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவ்வளவு காலம் உது செய்யல, உது செய்யவே தெரியாது. அவர் சொன்னாரா நான் உங்களுக்கு அதை படிச்சுட்டாரா, நீங்க வாங்க. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் ஜும்மா போகாத, தொழில் இல்லாத, உது செய்ய தெரியாத அந்த மனிதனை ரொம்ப கொண்டு போயிருக்கிறார். இவர் சொல்றாரு, முதல் நாள் மஸ்ஜிதை கொண்டு போய் நான் இவருக்கெல்லாம் படிச்சு கொடுத்து காட்டி கொடுத்து இவரை முதல் நாள் நான் வச்சு கொண்டோம். 2வது நாள் மாஷா அல்லாஹ் சின்ன செய்திகள் இழந்தவங்க. 2வது நாள் மஸ்ஜிது போறேன், நைட்டு நான் ஊருக்கு வாரேன், மஸ்ஜித் ஹராம்ல நாற்பது முன்னாள். 3வது நாள் விஜயமே நினைச்சு 4வது நாள் இவர் மஸ்ஜிதுக்கு போனவர் ரிட்டர்ன் வரல. மஸ்ஜிதுக்கு போனவர் ரிட்டர்ன் வரல. அப்ப நாம தேடி பார்த்தோம், எங்கேயும் தேடி பார்த்து உள்ளுக்கு மஸ்ஜிதுக்கு போயிட்டு பார்த்தால் ஒரு செய்திகளை கேள்விப்பட்டுச்சு. மஸ்ஜிதுல் ஹராம்ல அல்லாஹ்வுக்கு முன்னால மகாபுடைய ஏரியால சுஜூதுல ஒரு மனிதன் வஃபாத் ஆகியிருக்கிறார். நம்ம தேடி பார்த்தால் மௌத்தாகி ஆகிவிட்டார். எனக்கு கனவுல இவரை தொழுவோர்கள் ஜும்மாவே நான் முதல்ல சொன்னேன், உது செய்யவே தெரியாதுன்னு சொன்ன இந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு முன்னால சுஜூதுல வஃபாத் ஆகியிருக்கிறார். எனக்கு எல்லாரும் உள்ளத்துல அதே டவுட் அவருக்கு உள்ளதே வந்துச்சு. அல்லாஹ் இப்படி அவர் இப்படி ஒரு முடிவு கொடுத்தார். எல்லாம் மாற்றம் செஞ்ச மனிதன் இது அவர்கள் சொல்லாததால் இவர் எப்படி இப்படி நல்ல முடிவு இவருக்கு வார்த்தை தெரியும். அன்பானவர்களே, அவருக்கு உள்ளதே அது வந்துச்சு. கண்ணியமானவர்களே, அவர் சொல்றாரு, நான் அவர் வயிற்றோடு பேசினோம். வயிற்றை கேட்ட உங்களோட ஹஸ்பண்ட் அவ்வளவு இப்படி ஒரு நல்ல நோக்கத்தை நசிவாக்கிக்கிறாரு. அல்லாஹ் கனவுல எனக்கு ஒரு செய்தி அனுப்பி இவர் ரொம்ப சொல்லி போய் தவிர அஜல் நமக்கு கடைசி தினம் சுகானந்தா சுஜூதுறது ஒரு மனிதனுக்கு இவ்வளவு இதை ஒரு அழகான நல்ல முடிவு வேணுமா காபாவுக்கு முன்னால
அது மனைவி சொன்னாராம் இவர் அல்லாத விஷயத்துல நிறைய குறைபாடுகள் ஒரு மனிதர் பெருசா தொழுகிறது இல்லை ஒன்றும் இல்லை அல்லாத விஷயத்துல நிறைய குறைபாடு. ஆனா இவர் ஒரு நல்ல மனிதன், இவருடைய உள்ளம் சுத்தம் நல்ல மனிதன், யாருக்கும் அநியாயம் செஞ்சு கிடையாது. அந்த வயசு சொன்னா இவர் ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல கணவர் அன்பானவர்களே. அவர் சொன்னாலும் இவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, இவர் மந்த்லி சேலரி இருக்கிறவரால் இவருடைய சேலரியில ஒரு போர்ஷனை இந்த மாசமும் ஒதுக்கி இந்த லைனில் இருக்கிற ஒரு விடோடு இருக்கிற ஒரு வயசான ஒரு கணவன் இல்லாத ஒரு புள்ளையோடு இருக்கிற ஒரு பொங்கல் இருக்கிறார். அந்த வயசான வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு மாசத்துக்கு தேவையான அவருக்கு தேவையான சாப்பாடு நான் சொல்ல அவரை சேலரி கிடைச்சதோட அந்த சேலரியில் ஒரு போர்ஷனா போயிட்டு கொடுத்துட்டு வருவார். இவர் சொல்றாரு நான் அந்த வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க விசாரிச்சு பார்த்தா அந்த பெண் சொன்னா அல்ல எனக்கு காரணமா உலகத்தை இவரெல்லாம் இவ்வளவு காரணமா வச்சிருக்காங்க, ஒரு நல்ல காலியான நல்ல ஒரு மனிதன், எத்தனையோ வருஷமா இந்த மாசமும் எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு அனுப்பக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர். நான் இவருக்கு துவா செஞ்சதுனால எல்லாம் இவர்கிட்ட முடிவை நல்ல முடிவாக்குன்னு நான் துவா செஞ்சேன். அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, சில கட்டத்துல நாங்க குயிக்கா ஜட்ஜ் பண்ணிடுவோம், ஜும்மாவும் இல்லாதவர் அப்படிதான் நினைக்கிறீங்க. இன்னைக்கு சிலவங்க முடிவு பண்ணியாச்சு, துணியால அவரே முடிவு பண்ணிட்டார், அவர் சொந்த நரகவே முடிவு பண்ணிட்டார். பொருளாதாரமா நினைக்கிறேன் நரகம், கண்ணில் யாருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மோசமான தவறான நிலைமையில் இருந்தா முடிவு பண்ணியாச்சு, இவரெல்லாம் யாரும் இவங்க நல்லவாசி முடிவு பண்ணியாச்சு. அதாவது உலகத்துல யாரையும் ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க, கெட்ட வளர்ப்பு நல்ல தக்குவாவுள்ள பெரிய அல்லாத நேசமுள்ளவரை பார்த்து இவர் சொர்க்கவாசின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லாம அல்லாத மாற்றம் செய்யறவரை பார்த்து இவர் நரகவாசியை ஜட்ஜ் பண்றதுன்னு நினைக்கிறேன். அது நல்லா நினைக்கிறோம், எனக்கு யாரும் நினைக்கல ஜட்ஜ் பண்றதுக்கு இல்லை. நண்பர்களே, இதுல நாம படிக்கக்கூடிய பாடம் என்னன்னா, நம்ம பெருசா அவர்களுக்கு நீங்க இல்ல, அதுவே அவர் தெரியல. ஆனா அவர் பாவத்திலிருந்து நம்ம கஷ்டப்படுத்தி கொடுத்தார். பாவம் செய்யாம ஒரு நல்ல மனிதரா ஏதோ ஒரு விஷயத்துல அவர் செஞ்சார், கபூல் செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு அவரை சொர்க்கத்துக்கு ஒரு நேரம் உருவாச்சு. அதனால சகோதரர்களே, இந்த முழு இந்த ஸ்பீச்லையும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவார். நான் என்ன சொல்லுவார் என்றால், அல்லாஹ் எங்களுக்கு நோக்கம் தந்ததுக்கு முதலாவது நோக்கம் பாவத்திலிருந்து ஒரு பாவம் அளவுக்கு. ரெண்டாவது தான் நம்ம நிறைய நாம செய்யறது, தராவை போடுறது, போராடுவது, எல்லாம் என்னோட வாழ்க்கையில இது கட்டாயம் நான் அதே செய்யணுமான இது ரெண்டாவதாக நான் செய்வேன். அப்படி இல்லாத சகோதரர்களே, போன வருஷம் முடிச்ச நோம்பு மாதிரி, முந்திர நோம்பு மாதிரி, நோம்பு இருந்ததை ஒரு ஹாபி மாதிரி ஆகிடும். இந்த வருஷம் அது வாரை அதை அப்படி பிடிக்கிறேன், பசி தெரிகிறேன், அதுல எந்த ஒரு சேஞ்சும் எந்த ஒரு மாற்றமும் நோம்பு எல்லாத்தாலே சொல்ல சகோதரர். நோம்பை குடிச்சிட்டு ஒரு மனுஷன் மட்டும் நகரத்துக்கு போவே, அந்த நோம்பை குடிச்சிட்டு ஒரு மனுஷன் மறு நகரத்துக்கு போறது இது ஒரு பெரிய கைசேதமான விஷயம். பேசின அனைத்து விஷயங்களை கூறி பாக்கித்தல்லாம் முதலாவது எனக்கும் இரண்டாவது அனைவருக்கும் நல்லா செய்வானாக.